अस्सलाम अलैकुम औज़ुबिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற ஆர்டிக்கல் ஜூன் 2018 எடிஷன் டைட்டில்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிசன் ஃபார் யூ அண்ட் மீ. சிறையிலிருந்து விடுதலை உங்களுக்கும் எனக்கும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிப்போர்ட் படித்தேன். அது நார்வேயில் இருக்கிற ஒரு மினிமம் செக்யூரிட்டி பிரிசன் பற்றி, ரொம்ப கம்மியான பாதுகாப்புடைய ஒரு சிறையை பற்றி. அங்கே உள்ள சிறை கைதிகள் எல்லாருக்குமே அவங்களுக்காக ஒரு சொந்த ப்ரைவேட்டான ஒரு ரூம், அதோட சாவி அவங்கள்ட்டே இருக்குமா. அதே மாதிரி ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணப்பட்ட லிவிங் ரூம்ஸ், கிச்சன் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கிளாஸஸ், பெயிண்டிங்லேருந்து குக்கிங் வரைக்கும் என்ன ஆர்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த எந்த கிளாஸஸ் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருக்குமே ஒரு மியூசிக் ஸ்டூடியோ கூட அமைச்சு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட இல்லாத ஒரே விஷயம் அவங்களோட குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான அந்த முழு ஃப்ரீடம் மட்டும்தான். ஸோ இந்த சிறை பின்னாடி இருக்க ஐடியா என்னென்னா, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒரு நார்மலான வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உதவி செய்கிறது. ஸோ அவங்க மாறணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் எதிலேருந்து வரும்னா, அவங்க நார்மலான வாழ்க்கைக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு நார்மல் வாழ்க்கை எப்படி எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்க முடியுமோ அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேருக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்றது அவங்க குடும்பத்தோடு இருக்கிறது, அவங்க வீட்டில், அவங்க சொந்த ஊரில் இருக்கிறது, அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள்லாம் இருக்கலாம். நான் இதுக்கும் அல்லாஹ் அவர்கிட்ட நம்ம மீட்டு வர்றதுக்காக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அல்லாஹ் ரெடி பண்ணியிருக்க அந்த சிஸ்டம், அதுக்குமான ஒத்துமைகளை நான் அதை பற்றி நினச்சி பார்த்தேன். நம்ம அவரை பற்றி இறை நிந்தனையான அந்த எண்ணங்களை கொண்டிருந்தோம். அதுக்காக நம்மளை ஒரேடியாக அழிச்சிடாமல் அவர் நம்மளை மீட்டுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த பூமியை ஒரு மினிமம் செக்யூரிட்டி ப்ரிசனாக நம்மளுக்காக ரெடி பண்ணி நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூமி ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறை தான். அதோட பவுண்ட்ரிஸ், அதோட எல்லைகள் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதில் சுற்றி திரிகிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இந்த சிறையில் தான் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாத்தையும் நம்ம கழிக்கிறோம். நம்மளோட சிறை தோழர்கள், சிறை கைதிகள், மற்ற சிறை கைதிகளோட சப்மிட்டர்ஸாக இருக்கலாம், நான் சப்மிட்டர்ஸாக இருக்கலாம். நம்ம எப்போவுமே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கோம். பெஸ்ட்டு செக்யூரிட்டியால், கடவுளாலேயும் அவருடைய ஏஞ்சல்ஸாலேயும் நம்ம எப்போவுமே பாதுகாக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறையா டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேதமாக இருக்கட்டும், மெசஞ்சர்ஸாக இருக்கட்டும், அல்லாட்ட இருந்து கான்ஸ்டண்ட்டான தொடர்ச்சியாக நம்மளுக்கு வழிகாட்டுறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இதில் அல்லாஹ் தான் நம்மளுக்கு அல்டிமேட் இறுதியான ஒரு ஜட்ஜாக, நம்மளுக்கான நீதிபதியாக இருக்கார். ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு இங்கே குடும்பங்களை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வாழ்வாதாரங்கள் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆடம்பரங்கள், எவ்வளோ லக்ஸரியஸான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே சில சோதனையோடையும், சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடையும், சில இழப்புகளோடையும், சில லாபங்களோடையும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம கேஸில் பார்த்தோன்னா நம்மளோட குடும்பத்தோடு தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கான ஃப்ரீடம், நம்மளோட கோல் என்னவாக இருக்கும்னா, எந்த பிரச்சனையுமே இல்லாத, எந்த போராட்டங்களுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை, அதுதான் நம்மளுக்கான ஃப்ரீடமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கடவுள் நாடினால் நம்ம நிரந்தரமாக பர்ஃபெக்டான அமைதியோட, மகிழ்ச்சியோட, நம்மளோட ஃபேமிலிஸோட இன்ஷா அல்லாஹ் பாரடைஸில் சுவனத்தில் நம்மளால் எப்போவுமே இருக்க முடியும். ஆனால் நமக்கு தெரியும், அதை அடையணுன்னா நம்ம தொடர்ச்சியாக உறுதிப்பாட்டோட அல்லாவோட ரூல்ஸ், இந்த சிறைக்கு, இந்த பூமி என்னும் சிறையில் அவர் அமைச்சிருக்க அந்த சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்த கைதிகளாக நம்ம இந்த சிறையில் வாழணும். நிஜ வாழ்க்கையில் இங்கே பூமியில் இருக்கிற சிறையில் பார்த்தோன்னா, அங்கே உள்ள கைதிகள் எல்லாருமே அவங்க எப்படியாச்சும் சர்வைவ் வரணும், எப்படியாச்சும் உயிர் வாழ்ந்துடணும் அப்படின்றதுல தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா
அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அவங்க ஃபேமிலிஸ்லாம் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற எண்ணங்களும் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அல்லாஹ்வுடைய இந்த பூமி என்னும் ப்ரெசன்ட்லேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நிரந்தரமான பேரானந்தம் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து ரெடியாக இருக்காங்க. மாணவர்கள் எல்லாருமே நம்மளை வந்து வரவேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா 32 வசனம் 17. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுவனம் விவரிக்க முடியாத அளவிற்கு அழகு நிறைந்தது. உங்களுடைய நன்னெறியான காரியங்களுக்கு வெகுமதியாக எவ்வளவு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது. ஃப்ரீடம், விடுதலை அப்படின்றது வந்து நல்லா இருக்கும் கேட்க. ஆனால் அது வந்து ஃப்ரீயாக கிடச்சிடாது. இந்த ப்ரிசன்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கான ப்ராசஸில் ஒரு பகுதியாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரீடம், எவ்வளோ ஃப்ரீடம் எல்லாம் வந்து இந்த பூமியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முழுமையாக நம்மளை வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். நம்மளோட மீட்சிக்காக உழைக்கிறது அப்படின்ற பொறுப்பு மட்டும் இல்லாமல் மற்றவங்க அதை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் நம்மளோட பொறுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த பொறுப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இருக்காது. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டான நம்மள்கிட்ட இயல்பாக இருக்கிற அந்த சுயநல குணத்திலேருந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும்தான் மற்றவங்களோட மீட்சிக்கும் நம்மளால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்பேஷனட்டாக, ரொம்ப மற்றவங்க மேலே சிம்பத்தியோட, மற்றவங்களோட சேலஞ்சஸ், அவங்களோட சூழ்நிலைகள் அது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு நம்ம நடக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளால் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்கவுங்களோட செயல்கள், அவங்கவுங்களோட முடிவுகளுக்கு அவங்களே பொறுப்பாளியாக இருந்தாலும் நம்ம வந்து அழைக்கிறப்போ அவங்கள வந்து சரியான முறையில் அழைக்கிறது வந்து நம்மளோட கடமையாக இருக்குது. நம்ம அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம அழைக்கிற அந்த முறையினால் அதிலிருந்து ஒருத்தவங்க வந்து வெறுப்பாகி அல்லாஹ்வோட பாதையிலேருந்து விலகி போயிடக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் வந்து அவனால் முடிஞ்ச எல்லா ட்ரிக்ஸையும் வந்து ட்ரை பண்ணுவான். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மக்கள், நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க கைதிகளை வச்சு நம்ம வந்து இந்த ப்ரிசன்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வராத மாதிரி அவன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவான். சூரா 41 வசனம் 33 35 வரை. அடிபணிந்தோர் கடவுளின் பால் அழைத்து மேலும் நன்னறியான காரியங்கள் செய்து மேலும் நான் அடிபணிந்தவர்களில் ஒருவன் என்று கூறும் ஒருவரை விட நல்ல வார்த்தைகளை கூற எவரால் இயலும்? நல்ல பதிலும் கெட்ட பதிலும் சமமானவை அல்ல. நீங்கள் இயன்றவரை மிகச்சிறந்த பதிலளிப்பதை கடைபிடிக்க வேண்டும். இதனால் உங்களுடைய விரோதியாக இருந்து வந்த ஒருவனும் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பனாகி விடக்கூடும். உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பவர்களை தவிர எவரும் இதனை அடைந்துவிட முடியாது. மகத்தான அதிர்ஷ்டசாலிகளை தவிர வேறு எவரும் இதனை அடைந்துவிட முடியாது. இந்த சிறையில் இருக்கிற மற்றவங்க வெற்றி பெறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆளாக, ரொம்ப தெளிவானவங்களா, நம்பக்கூடியவங்களா, உண்மை பேசக்கூடியவங்களா நம்மளை வந்து மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம இருந்தால், ஒரு அட்வைஸ்னால் இவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தால் தான் வந்து அது ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். சூரா 10 வசனம் 16. கடவுள் நாடி இருந்தால் இதனை நான் உங்களிடம் ஓதி காட்டியிருக்க மாட்டேன். அன்றையும் இது குறித்து எதனையும் நீங்கள் அறிந்திருக்கவும் மாட்டீர்கள். இதற்கு முன்னர் ஒரு முழுமையான வாழ்வை உங்கள் மத்தியில் நான் வாழ்ந்திருக்கின்றேன். மேலும் நீங்கள் என்னை புத்தியுள்ள உண்மையான ஒரு மனிதனாக அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று கூறுவீராக. ஒரு ஞானமிக்க சிறவாசியோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம குரானில் பார்க்குறோம். ஜோசப் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் வந்து அவருடைய முழு நம்பிக்கையை கடவுள் மேலே வைக்கிறாரு. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் நன்னறியும் பயன்படுத்தி அவரையும் சரி அவர் கூட இருந்த மற்ற சிறைவாசிகளையும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நம்மளும் அப்படி இருந்தோம் அப்படின்னா ஜோசப் மாதிரி நம்மளும் வந்து இந்த பூமியிலையும் சரி இன்ஷா அல்லாஹ் மறு உலகத்துலேயும் சரி வெற்றி பெற்றவங்களாக நம்மளால் இருக்க முடியும்.
நம்ம வந்து நன்னறிய ஆதரிக்கக்கூடியவங்களாகவும் அமைதியை ஆதரிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்றது வந்து அது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹ் வந்து பாடுபடுறவங்கள எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு மேலே உயர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாவோட ஒரு ப்ரீமியமான ஒரு சர்வெண்ட், ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அடியாராக நம்ம ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இது. ஸோ நம்மளோட முதல் ஸ்டெப் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்கணும்னா, கடவுளை மட்டும் வழிபடுறதுக்கான தேவை என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அல்லாவோட இந்த சப்மிஷன் அப்படின்ற சிஸ்டம், அதில் இருக்கிற சட்டங்கள், அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியான டைமில் நம்ம வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறப்போ ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப பணிவாக, அவங்களுக்கு பொருத்தமான முறையில் வந்து நம்ம எடுத்து சொல்லணும். பொருத்தமான முறையில் எடுத்து சொல்கிறது வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து அந்த பர்சனுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா, அவங்களால ரிலேட்டே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இதில் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் உங்கள் மார்க்கம் தப்பு, எந்த தான் சரி இல்லை எந்த தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மக்களை வந்து நம்மள்கிட்டருந்து இன்னும் வந்து ரிப்பல் பண்ண வச்சிரும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நியூட்ரலாக ஒரு நடுநிலையான ஒரு அப்ரோச் வந்து நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து அவங்கள்ட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து மனிதர்கள் வந்து ஏன் கடவுள் மட்டும் அப்படின்ற பக்கம் திரும்பணும் அப்படின்னு நான் வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து கடவுள் அனுப்பிச்ச எல்லா மார்க்கத்துலேயும் ஒரே உண்மை தான் இருக்குது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி அதில் வந்து நேவிகேட் பண்ணி வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம கடவுளும் அவங்க கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு. அண்ட் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுலேயும் அவங்களோட தூதர்கள், ஆப்ரஹாமாக இருக்கலாம், மோசஸாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுலேயும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவங்களுக்கு கடவுளில் எந்த பாகுபாடும் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இந்த பொறுப்புக்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு வந்து 3 ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்மளோட சொந்த வீக்னஸ், நம்மளோட சொந்த பலவீனம் என்ன, நம்ம வந்து எதை ரொம்ப சார்ந்திருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம வழியில் வர மக்கள் வந்து நம்மளை மாதிரியே இருக்க மாட்டாங்க. சப்மிஷன், சரணடைதல் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கமாக வந்து அது இருக்குது. அது வந்து எந்த ஒரு கலாச்சாரத்தை சார்ந்ததோ இல்லை எந்த ஒரு மொழியை சார்ந்ததோ கிடையாது. இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் முஸ்லிம்ஸ், பாரம்பரியமாக முஸ்லீம்களை நம்ம வந்து முஸ்லீம்களாக இருக்கவங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் பற்றி ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க வந்து அல்லாஹ் மட்டும் வழிபடணும் அப்படின்றத பால் திரும்பணும். அதே மாதிரி அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கிற சில கெட்ட பழக்கங்களை வந்து அவங்க கைவிடணும். அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ரொம்ப அந்த ஸ்ட்ராங்கான அந்த கலாச்சாரத்தில் அவங்க சார்ந்து இருக்கிறதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஆட்டிடியூடை வந்து மாற்றணும். ஏன்னா இது வந்து இஸ்லாம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே மற்றவங்களுக்கு வந்து வெறுப்பார அளவுக்கு ஆன ஆட்டிடியூட் வந்து மற்ற முஸ்லீம்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மற்ற மக்கள், ட்ரெடிஷ்னல் முஸ்லீம்ஸ் அல்லாத மற்ற மக்கள், அவங்க வந்து மொத்தமாகவே ஒரு புது சிஸ்டம் வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும். அவங்களும் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற இந்த கலாச்சார தடைகள், முஸ்லீம்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருக்க அந்த ஸ்டீரியோ டைப், இது எல்லாத்தையும் அவங்க வந்து தாண்டி வர்றதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட். அதுக்கு வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயணத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே கம்பேஷனேட்டாக இருக்கிறத வந்து நம்ம அது ஒரு கண்டிஷனாக நம்ம வந்து வச்சுக்கணும். சிம்பத்தட்டிக்காக, மற்றவங்க மேலே இரக்கமோட, மற்றவங்கள பற்றி அக்கறையோட நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஹெட் வந்து நம்மளோட மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். மற்ற மக்களோட பார்வையிலேருந்து இந்த உலகத்தை பார்க்கறது வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும்.
சப்மிட்டர்ஸ் வந்து அடிக்கடி வந்து டாலரன்ஸ் சகிப்புத்தன்மையை பற்றி பேசுவாங்க. ஆனால் அது வந்து ஜஸ்ட் என்ன நடந்தாலும் சும்மா நம்ம வந்து நல்லா இருக்கணும், நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும்னு நம்மளே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது அது. ஆனால் இந்த கம்பேஷனேட்டாக இருக்கிறது வந்து அதையும் தாண்டினது. நம்ம வந்து கம்பேஷனேட்டாக இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகணும், இந்த மாதிரி இவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க, நம்மளோட சூழ்நிலை என்னன்னு இவங்களுக்கு வந்து புரியுது அப்படின்னு வந்து அவங்க வந்து உணரணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அண்ட் வந்து நமக்கும் அவங்களுக்கு வந்து ஜென்யூனாக ஹெல்ப் பண்ணணும், அவங்களும் வந்து மீட்சி அடையணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து விரும்பணும். இதில் வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளும் வந்து அவங்கள மாதிரி தான் ஆரம்பித்தோம். அண்ட் வந்து சொன்ன உடனே மாறுறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னோன்னே அவங்களால வந்து அதை எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு வந்து வருஷங்கள் ஆகலாம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ யூனிக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரலாம். அதன் மூலயமா அவங்க வந்து கடவுளை கண்டுபிடிச்சி எல்லாம் வந்து அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வருஷங்கள் ஆகலாம். எனக்கு சில மக்கள் தெரியும், அவங்க வந்து மற்ற சப்மிட்டர்ஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக சகிப்புத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு ரொம்ப வந்து ஆட்டிடியூட் காமிச்சு இருந்தனால சில மக்கள் வந்து சப்மிஷன்லேருந்து விலகி போயிட்டாங்க. சில மக்கள் வந்து சப்மிஷன் ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. 3வது ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஞானத்தோடு பேசணும், அறிவோடு நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய தடையாக என்னவாக இருக்குன்னா, ட்ரெடிஷ்னல் முஸ்லிம்ஸோட அவங்க அசோசியேட் பண்ணி வச்சுருக்கிறது. ட்ரெடிஷ்னல் முஸ்லிம்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், மூட நம்பிக்கை இருக்கலாம், இந்த மாதிரியான அவங்கள அட்டாச் பண்ணியிருக்கிறது. இதிலேருந்து அவங்க தாண்டி வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். சூரா 16 வசனம் 125. கடவுளின் தூது செய்தியை பரப்புவது எப்படி? ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உமது இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் இயன்றவரை மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள். உமது இரட்சகர் அவருடைய வழியிலிருந்து தவறியவர் யார் என்பதை நன்கறிவார். மேலும் வழிநடத்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர் நன்கு அறிவார். நம்ம வந்து இஸ்லாம், முஸ்லிம், அரபிக், சலாத், அல்லா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வச்சு நம்ம வந்து விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா மக்கள் வந்து நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கே வந்து தயங்கலாம். நிறைய இடத்துல வந்து இந்த முஸ்லிம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே கடவுள் அப்படின்ற ஐடியாவிலருந்தும் மார்க்கம் அப்படின்ற ஐடியாவிலருந்தும் அது வந்து மக்களை வந்து ரிப்பல் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜியில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு லாஜிக்கலான ஒரு பாத்தை வந்து நம்ம எடுக்கணும். மக்களை வந்து அவங்களோட பயாசஸ், அவங்கள எதை சார்ந்திருக்காங்க, அவங்களோட பிலீஃப்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சப்மிஷன் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும், அவங்கள எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு பொருத்தமான அவங்க ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து. ஸோ வந்து ரொம்ப நியூட்ரலான நடுநிலையான டேர்ம்ஸ், சப்மிஷன், சரணடைதல், கடவுள், அமைதி இப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தயங்கக்கூடாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவரோட தூதர் ரஷாத் கலீஃபா மூலயமா, சரணடைதல் வந்து மேலோங்கும் அப்படின்னு, சரணடைதல் அப்படின்ற மார்க்கம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது வந்து வருங்கால உலகத்திற்கு வந்து ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் இஸ்லாமை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாத அளவுக்கு டெவலப் ஆகிருக்கலாம். உடன்படிக்கை தூதரோட அந்த ஒரிஜினல் மஸ்ஜித் டுக்ஸானில் இருக்கிற மஸ்ஜித் வந்து அங்கே வெளியே பார்த்தோன்னா இன்னும் அந்த போர்டு இருக்கும், ஹாப்பினஸ் இஸ் சப்மிஷன் டு காட், மகிழ்ச்சி கடவுளுக்கு சரணடைதலே அப்படின்னு. அது வந்து மகிழ்ச்சி இஸ்லாம் தான் அப்படின்னு வந்து அந்த போர்டில் சொல்லியிருக்கல. மற்ற சிறை கைதிகளோட நம்ம வச்சுருக்க இன்ட்ராக்ஷன், நம்ம பேசுகிறது, அதை பொறுத்த வரைக்கும் வந்து மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசி அவங்களோட நம்ம என்கேஜ் ஆனால் தான் அவங்கள பற்றி நம்மளுக்கு வந்து தெரிய வரும்.
நம்ம சந்திக்கிற மக்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட படிக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து நம்மளை விட ஆல்ரெடி அவங்க வந்து நல்ல சப்மிட்டர்ஸாக இருக்கக்கூடும். இல்லாட்டி வந்து ஃப்யூச்சரில் அவங்க நம்மளோட பெட்டர் சப்மிட்டர்ஸாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. குரானில் வந்து நம்ம சப்மிட்டர்ஸோட மட்டும்தான் வந்து தொடர்பு கொள்ளணும், அவங்களோட தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலை. ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் மற்ற மக்கள்கிட்ட வந்து மெசேஜ் எப்படி வந்து பாஸ் பண்ண முடியும்? நம்ம வந்து ஒரு நன்னறியான ஆள், நன்னறியான ஒரு மனிதர் அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு எப்படி வந்து தெரியும்? ஸோ எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, உங்களோட நண்பர்களை வந்து கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்மளோட மார்க்கத்தை கேலியோ இல்லை அதை பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து எப்படி கையாளணும் அப்படின்ற பற்றின சட்டங்களும் வந்து நம்மளுக்கு குரானில் எல்லாம் வந்து டீட்டெயில்டாக விவரிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த பூமியில் வந்து ஃபுல்லாக ப்ரீஆக்குப்பைடாக மூழ்கிடாமல் இருக்கணும். ஆனால் அதே சமயம் வந்து இந்த உலகத்தோடு நம்ம வந்து மற்ற மக்களோட பேசுகிறது அதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த தடையுமே கிடையாது. அது எப்போவுமே நம்ம வந்து கடவுளை ப்ரையாரிட்டியாக வச்சு குரானை ஃபாலோ பண்ணணும். ஆனால் வந்து மற்ற மக்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு ரிலேட்டான பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அடைய முடியாது. கடைசியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ரெசன்ட்டில் இந்த சிறையில் நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட இந்த பயணம் எப்படி வந்து ஸ்மூத்தாக எப்படி வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நம்மளோட நீதிபதியாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அவர் தான் வந்து இந்த சிறையோட ரட்சகராக இருக்கார். அவர் தான் வந்து இந்த சிறையும் தாண்டி இந்த முழு பிரபஞ்சத்தின் ரட்சகராக இருக்கார். அதை எப்படி அடையிறது அப்படின்ற எல்லா ரகசியங்களுமே வந்து நம்மளுக்கு குரானில் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சூரா 41 வசனம் 30-32 வரை. பரிபூரணமான மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுள்தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்று நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம். சுவனம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சியுடன் இருங்கள். இந்த வாழ்விலும் மேலும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம். அதிலே நீங்கள் ஆசைப்படும் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வேண்டிய எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்விதமானது உங்களுடைய இறுதி தங்குமிடம், மன்னிக்கின்றதொரு மிக்க கருணையாளரிடமிருந்து. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் கெய்ஸ். சலாம் அலைக்கும்.